வெல்கம் டிஎஸ்கே டெக். இப்போ நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பேக் எடுத்திருக்கேன் நான். இப்போ அதை உடச்சி தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. வெந்துருச்சுன்னு எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தோம்னா அப்படி நசுங்கணும். அப்படி எடுத்து நசுக்குனா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ தான் நல்லா வெந்துருச்சு. எப்படி இப்போ வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது நம்ம எடுத்துக்கணும். இப்போ தான் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு அரிகரண்டியை வச்சு தண்ணியை இருத்துட்டு நம்ம அது மட்டும் இந்த மாதிரி நல்லா தண்ணியை அரிகரண்டி வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த காயெல்லாம் வணக்க போகிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு, இதில் பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டும் கேரட் ஒரு 2 கேரட்டும் பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேரட்டும் பீன்ஸ் போட்டு இப்போ நம்ம நல்லா வேக வைக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு,
கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேகும், வெந்து வேகும். காய் வேகிறதுக்கு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், அந்த நூடுல்ஸ்லேயே வரும் பார்த்தீங்களா பாக்கெட்டு, அதில் உள்ள பாக்கெட்டு தான் அது. ஒரு 2 பேக்குக்கு ஒரு 2 பாக்கெட் இருந்துச்சு. அந்த 2 பாக்கெட்டும் அதோட பவுட்ரு தான் இப்போ நான் போடுறேன். அந்த பவுட்ரு போட்டாலே போதும், நல்லா வரும். அந்த பவுட்ரு போட்டு கலரி விட்டு நூடுல்ஸ்லேயே வந்த பேக்கிங் மசாலா தான் நான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நூடுல்ஸை நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து தண்ணி வடிகட்டி கொதிக்க வச்சு அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வடிகட்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அலசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை நம்ம வேக வச்ச காய்கறி கூட நம்ம போட்டு கிளற போகிறோம். கிளறிட்டு சாப்பிடலாம். நூடுல்ஸு ரெடி. பாருங்கள், எல்லா நூடுல்ஸ்லேயும் நல்லா கலந்து கிளறியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.